நிகழ்தகவு. மிக்சர் கம்பெனிக்குள் புகுந்து மனைவியின் கதையை முடித்த கணவன் 18 இடங்களில் கத்தியால் குத்தி சரித்த பயங்கரம். ரத்தம் படிந்த கத்தியுடன் போலீசில் சரணடைந்த கணவன். மிக்சர் கம்பெனிக்குள் நடந்தது என்ன? ஆக்ரோஷ ரத்த வரிக்கு என்ன காரணம்? வழக்கம் போல மிக்சர் கம்பெனில பரபரன்னு வேலை நடந்துட்டு இருக்கு. ஊழியர்கள் எல்லாருமே வேலையில மும்முரமாய் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பயங்கர அலறல் சப்தம் கேட்டிருக்கு. என்ன சப்தம்னு எல்லாருமே வேலையை விட்டுட்டு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க டீ குடிக்க போன பெண் ஊழியர் மணிமேகலாவ இளைஞர் ஒருத்தரு கத்தியால குத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்து பதறன அங்கிருந்த ஊழியர்கள் அந்த இளைஞரை தடுக்க பார்த்திருக்காங்க. ஆனா வெறித்தனமா கத்தி வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்த அவன் யாரு வந்தாலும் நடக்கிறதே வேறன்னு சொல்லி மிரட்டி இருக்கான். அதனால யாராலையும் பக்கத்திலேயே போக முடியல. பெண் ஊழியரை கீழே தள்ளி ரத்தம் தெறிக்க தெறிக்க குத்தி கிழிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆனவன் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்கான். ரத்தக்கரை படிஞ்ச கத்தியோட ஸ்டேஷனுக்கு வந்தவனை பார்த்த காவலர்கள், என்னாச்சு, ஏன் இப்படி ரத்தம் தெறிக்க தெறிக்க வந்திருக்க, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அப்ப என் பேர் கோபால் சார், என் மனைவிய கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி இருக்கான். என்ன சொல்ற, சடலத்தை எங்கன்னு கேட்டதும் போலீஸ அழைச்சிட்டு போய் மிக்சர் கம்பெனி வாசல்ல கிடந்த மனைவி மணிமேகலா சடலத்தை காட்டியிருக்கான் கோபால். அடுத்து சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு கோபால ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்ப கோபால் நடந்தது அத்தனையும் விரிவா சொல்லியிருக்கான். ஈரோடு சித்தோடுல இருக்கிற கோபால் மணிமேகலா தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. கோபால் வேலை வெட்டிக்கு போகாம தினமும் மது குடிச்சிட்டு வந்து மணிமேகலாவையும் குழந்தைகளையும் போட்டு அடிச்சிருக்கான். மணிமேகலா மிக்சர் கம்பெனியில வேலை பார்த்து தன்னோட பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கம்பெனி வேலையை முடிச்சிட்டு ஈவினிங் நேரத்துல கேட்டரிங் வேலைக்கும் போயிருக்காங்க மணிமேகலா. இந்த வேலை கோபாலுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. அதனால கணவன் மனைவிக்கிடையில அடிக்கடி சண்டை வந்திருக்குது. தினமும் வேலை முடிச்சிட்டு களைப்போட வீட்டுக்கு வந்த மணிமேகலைய கோபால் கண்மூடித்தனமா அடிச்சு துன்புறுத்தி இருக்கான். பொறுத்து போன மணிமேகலா இனிமேலையும் உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி அதே தெருவுல தனி வீடு எடுத்து தன்னோட 2 குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல மணிமேகலாவுக்கு தன்னோட ஸ்கூல் பருவத்துல ஒன்னா படிச்ச மோகன்ராஜை சந்திச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கிட்ட 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த பழக்கம் நாளடைவுல தகாத உறவா மாறி இருக்கு. 2 பேரும் பைக்ல பல இடங்களுக்கு போயிருக்காங்க. அதை பார்த்த கோபாலோட ஃப்ரெண்டு ஒருத்தரு, என்ன மச்சான், உன் மனைவி வேற ஒருத்தன் கூட ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி பேசி இருக்கார். அதை கேட்டதும் ஆத்திரத்தோட உச்சிக்கு போன கோபால் நேரா கிளம்பி மணிமேகலா வீட்டுக்கு போயிருக்கான். அங்க 2 குழந்தைங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மணிமேகலா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மிக்சர் கம்பெனிக்கு போயிருக்கான் கோபால். கம்பெனிக்கு வெளியே நின்னுக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருந்த மணிமேகலாவை கண்ணத்துல அரைஞ்சிருக்கான். என்ன வேண்டான்னு சொல்லிட்டு எவன் கூடயோ ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியான்னு கேட்டு சரமாரியா தாக்கி இருக்கான் கோபால். அப்ப 2 பேருக்கும் நடுவுல பயங்கர சண்டை வந்திருக்கு. ஒரு கட்டத்துல நிதானத்தை இழந்த கோபால் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மணிமேகலாவோட கழுத்துல சரமாரியா குத்தி கொலை பண்ணி இருக்கான். அடுத்து காவல் நிலையத்துல சரணடைஞ்ச கோபால கைது செஞ்ச போலீஸ் சிறையில அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு.